ஸோ ஹாய் டு ஒன் ஆல் ப்ரெசன்ட் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இப்போ அப்கமிங் குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எக்ஸாம் சப்ஸ்குவெண்ட்டாக வரதான் போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷோட பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இப்போ ரொம்ப ரிகரஸாக ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆஸ் அ ஸ்டாஃப் நான் கொஞ்சம் டைம் ஐ வாஸ் ஸோ பிஸி. ஸோ வந்து என்னால் வீடியோஸ் கரெக்டாக போட முடியுது. இதுக்கப்புறம் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ், பொயட்ரி, பயோகிராஃபி, கிராமர் சொல்லி 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ப்ரோஸில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் சொல்கிறேன், ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் சொல்கிறேன். இந்த ப்ரோஸ் போர்ஷனில் ஒரு ரிவிஷன் பார்ப்போம். ரிவிஷன் சொல்கிறது ஏற்கனவே படித்தவங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தா ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு 15 MCQs இருக்கும். இந்த 15 MCQs வந்து நீங்கள் எப்போ சால்வ் பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் நான் கொஷின்ஸ் அங்கே ஷோ பண்ண நீங்கள் ஒரு தனி நோட் புக் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 15 கொஷின் சால்வ் பண்ண முடிச்சக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் அப்போயே நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் அப்போயே எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் நீங்கள் எவ்வளோ கரெக்ட் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கண்டென்ட் நல்லா படித்து வச்சுருக்கீங்கன்னு உங்களே நீங்கள் செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டோவே. ஸோ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் சையத் முக்தார். ஐ எம் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் வெர்பல் ட்ரெய்னர் ஃபார் IELTS, TNPSC, பேங்க் எஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் எனக்கு அரௌண்ட் 3+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இப்போ ஜாப்ஸில் இருக்காங்க. இதுதான் என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஆஸ் சச் நீங்கள் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணால் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஸோ கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷோட போர்ஷன் வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 200 மார்க்கில் 100 மார்க் சாலிடாக உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வரதுனால அது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து இங்கே இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அது வச்சு தான் உங்களோட அந்த ஓவரால் மார்க் டிசைட் ஆகும். நீங்கள் என்ன தான் ஜிஎஸ் படித்தாலும் அது அது கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது, எப்போ கை கொடுக்கும் கை வாரி விட்டுரும் தெரியாது. ஸோ இங்கிலீஷ் சொல்லிட்டு அவங்க புக்கில் இருந்தால் கேட்டாகும். ஏன்னா இந்த ப்ரோஸ் இந்த பொயட்ரி நம்ம ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோஸ் பொயட்ரி பை ஹார்ட் பண்ணி ஃப்ரம் A to Z பை ஹார்ட் பண்ணால் ப்ளஸ் நல்ல ஒரு மார்க் டெஸ்ட் நிறைய ஒரு 20-30 மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ மார்க்ஸ் நம்ம ஆனால் சாலிடாக ஒரு 95+ நீங்கள் வாங்க ஏம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ரிவிஷன் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே லியாம் ஆஃப் ஃப்ளைஹரிட்டி எழுதிய வந்து இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது எதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் ஒரு ஷார்ட் ஸ்டோரினா ஒரு யங் சீகல் வந்து அது பயப்படுறது. தட் மீன்ஸ் இட் ஹேஸ் அ ஃபியர் ஃபார் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எப்போவுமே நம்ம சைக்கிள் ஓட்டும் போது இனிஷியலாக ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஐயோ நம்ம எப்படி ஓட்ட முடியாது, அந்த ஒரு ஃபியர் அதுக்கு இருக்குது. ஸோ அதுதான் அதோட சென்ட்ரல், இந்த ப்ரோஸோட சென்ட்ரல் கேரக்டரே யாருன்னா இந்த யங் சீகல் தான். திஸ் யங் சீகல் தான் வந்து இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஸோ இதில் வந்து ஃபியரை பற்றி அதிகமாக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பார்ட் ஆஃப் த ப்ரோஸில் வந்து அவங்களோட சிப்ளிங்ஸே வந்து அவங்கள பார்த்து வந்து என்ன சொல்கிறது, லாஃப் பண்ணுறது மாக் பண்ணுறதுலாம் நடக்கும். ஸோ வந்து இது ஒரு சிச்சுவேஷன். டிஸ்பைட்னா என்னது, ஆனாலும் அவனோட சகோதரிகள் ஃப்ளை பண்ணாலும் இவனால் ஃப்ளை பண்ண முடியல. அதுதான் மெயின் ப்ராப்ளம். பேரண்ட்டோட என்கரேஜ்மெண்ட் பண்ணாலும் அவனால் ஃப்ளை பண்ண முடியல. அவனோட தடை என்னன்னா அந்த பயம், பேரலைஸ்ட் பை த ஃபியர். இதுதான் மெயின். அப்புறம் சிப்ளிங் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னல ஒரு கம்பேரிசன். இப்போ நம்மளோட வீடே எடுத்துக்கிட்டா கூட ஒரு கம்பேரிசன்ஸ் நடக்கும்ல, நீ இவ்வளோ மார்க் வாங்கின, உன் தம்பி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் பாரு. ஸோ அந்த கம்பேரிசன்ஸ் இந்த கதையிலையும் அதிகமாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சிப்ளிங்ஸ் அதிகமாக மார்க் பண்ணுறதும். ஸோ இந்த மார்க் பண்ண சில டைம் நம்மளுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும், நம்மளால இது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி அந்த ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும்ல. ஸோ அதை பற்றின ஒரு சாராம்சமும் இந்த ப்ரோஸில் அதிகமாக இருக்குது. லோன்லினஸ், இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா யங் சீகல் தனியாக விட்டுருவாங்க. மற்ற எல்லாருமே வேற ஒரு பிளேஸில் வந்து
ஃப்ளையிங் கற்றுட்டு இருப்பாங்க. இது மட்டும் தனியாக இருக்கும். இதுதான் லோன்லினஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இதோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தா அந்த ஹங்க்ரி, அந்த பசி தான் அதை வந்து என்ன சொல்கிறது ஃபோர்ஸ் பண்ணி ஆக்ஷனுக்கு கொண்டு வர வைக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேரில் வந்து அவரோட மதர் வந்து டஃப் லவ் சொல்கிற ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி தான் அந்த பறவையை ஃப்ளை பண்ண வச்சுருக்கோம். டஃப் லவ் சொல்கிறது என்னன்னா வந்து சில டைம் நம்மளோட பேரண்ட்ஸ் ரொம்ப நம்மக்கிட்ட கோவமாக சில பேரண்ட்ஸ் அடிப்பாங்க, திட்டுவாங்கல்ல. நம்மளுக்கு அப்போ புரியாது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஒரு மெச்சூரிட்டி வந்தக்கப்புறம் புரியல. அந்த மாதிரி தான் சில டைம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ரகடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம அம்மா வந்து மீன்ஸ் வந்து இந்த யங் சீகளோட மதர் வந்து ஷீ பிஹேவ் இன் அ ரகட் மேனர் இன் ஆர்டர் டு கிளியர் த ஃபியர் ஆஃப் ஹர் சன். யங் சீகளோட அந்த பயத்தை போக்குறதுக்காக ஒரு டஃப் டெசிஷன்ஸ் எடுக்குது. ஸோ அந்த ஹங்கர்னால தான் என்ன சொல்கிறது அந்த ஃபுட் அதை ரீச் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்பிரேஷன் அதோட லெஜ்ஜில் இருந்து அதை டைவ் அடிக்குது. மதர் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வருது. ஸோ இதை பார்த்தோன்னே பசி தாங்க முடியாமல் இங்கே டைவ் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் அது ஃப்ளை பண்ணுது. இதுதான் வந்து இந்த கதையோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல. ஜென்ரலாக இந்த மூவிஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன் லைனராக சொல்லுங்கள். ஒன் லைனர்னா இதுதான் ஒன் லைனர். ஒரு யங் சைகள் பயப்படுது. ஸோ அதோட பசி தான் அதை ஊண்டி தள்ளி அதை பறக்க வைக்கிது. ஸோ அதோட ஃபஸ்ட் ஃப்ளைட் பார்த்தோன்னே வந்து அதுக்கே ஒரு நம்பிக்கையில் நம்ம ஜென்ரலாகவே சில டைம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுவோம். ஆனால் திடீர்னு பார்த்தா நம்மளே வந்து ஃபஸ்ட் மார்க் கிளாஸில் இருப்போம். ஸோ நம்மளே நம்ப மாட்டோம்ல. அதே மாதிரி அதுவும் நம்ம இனிஷியலாக அது பறக்கிறப்ப அது நம்பலை. தென் ஹீ ஸ்லோலி ரியலைஸ் ஓகே நம்ம ஃப்ளை பண்ணுறோம்னு சொல்லி அது என்ஜாய் பண்ணுது. ஒன்ஸ் அது ஃப்ளை பண்ண ஆரம்பித்தோடனே அதோட ஃபேமிலி என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம வந்து ஒரு ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்புறம் இண்டிபெண்டன்ஸை நம்ம எம்ப்ராஸ் பண்ணணும், நம்ம அதை அனுபவிக்கணும். ஸோ இப்போ இந்த யங் சீகர்ல் வந்து ஒரு மெச்சூர்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரம் ஃபியர் டு ஃப்ரீடம் அந்த டிரான்சிஷனுக்கு அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. ஸோ ரிவிஷன் ஷார்ட்ஸில் இப்போ தீம் பார்க்க போகிறோம். யூனிவர்சல் தீம் என்னன்னா வந்து எனி சேலஞ்ச் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சேலஞ்ச். இது வந்து யூனிவர்சல் தீம் தான். ஒரு ஜென்ரலிஸ்டிக் தீம் சொல்ல வராங்க. என்னன்னா ஒரு எவ்வளோ சேலஞ்சஸ், ஒரு ரொம்ப கஷ்டமான சேலஞ்சஸ். அதனால அந்த இனிஷியல் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குல்ல அதை வந்து நம்ம போக்கிடணும். இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம க்யூர் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் இங்கே சால்வ். அதுதான் வந்து இந்த இதில் வந்து இன்டெரக்டாக சொல்ல வராங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் பவர்ஃபுல். ஒரு 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 பறவையோட அதோட இயலாமையை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது இந்த ப்ரோஸை நீங்கள் நல்லா படிச்சிருந்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒவ்வொரு லைனாக காமிச்சிருப்பாங்க அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எமோஷ்னல் ஜேர்னியையும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கே ஃபேமிலி டைனமிக்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இது வந்து நீங்கள் மெட்டாஃபர்ன்னு சொல்ல வராங்க. ஏன்னா இன்டெரக்டாக வந்து இந்த பறவையோட ஸ்டோரியை வந்து நம்ம குடும்பத்தோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து சில விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நம்ம சிப்ளிங்ஸ் சிரிக்கிறாங்க, அப்போ நம்ம அம்மா அப்பா என்கரேஜ் பண்ணுறாங்க. சில டைம் அம்மா அப்பா நமக்கு டஃப்பாக ஒரு ரொம்ப ஒரு மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. எதுக்கு பிஹேவ் பண்ணுறோம் நம்மளை முன்னேற்றுறதுக்கு தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸை வந்து சிம்போலிக்காக ரெப்ரசன்ட் ஆகுது. அதே மாதிரி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபியர் வந்து எப்போவுமே வந்து ஒரு தடையாக இருக்கும். அது வந்து எப்போ அதை ரிமூவ் பண்ண முடியும்னா அதை நீங்கள் ஆக்ஷனாக மாற்றப்ப மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். இதுதான் அதோட மெயின் தீம். அதே மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங். ஜென்ரலாகவே இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்களே, அந்த லாஸ்ட் போர்ஷனில் என்ன சீகல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பறக்க ஆரம்பிச்சிருது. தட் இஸ் த கிளைமேக்ஸ். ஸோ நம்ம வந்து ரிவிஷன் பார்த்தாச்சு. இந்த ரிவிஷன் சொல்கிறது நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவர் சும்மா ஓவராலாக சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு. இந்த ரிவிஷன் ஏற்கனவே படித்தவங்க ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக மட்டும்தான். இப்போ தான் நம்ம வீடியோட மெயின் பார்ட்டுக்கு வரோம். ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் 15 கொஷின்ஸ் ஷோ ஆக போகுது. அது மீன்ஸ் ஒவ்வொரு கொஷின் நான் ஷோ பண்ணுவேன். அந்த கொஷினுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் ஆஸ் பர் உங்களோட எக்ஸாமில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் கொஷின் ஷோ ஆனோடனே கொஷின் பார்த்து ஆன்சர் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சால்வ் பண்ணுவேன். நீங்கள் அதை கம்பேர் பண்ணி செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக உங்கள் கொஷின் எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, மீன்ஸ் எவ்வளோ கொஷினுக்கு நீங்கள் கரெக்ட் வாங்கிங்க அதுக்கு வந்து நீங்கள் பேராமீட்டர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கண்டென்ட் கொஷின் ஃப்ரேம் பண்ணது
உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. இஃப் தப்பானாலும் ஓகே, இன்னும் டைம் இருக்குது நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ த யங் சீகல் டிட் நாட் ஈட் சின்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்டோரியை வந்து என்ன சொல்கிறதுனா வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வந்து ரொம்ப டைமாகவே வந்து சீகல் சாப்பிடாமலே இருந்திருக்கும். ஆனால் அதை அதோட ஃபேமிலி கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஆப்போசிட் கிளிஃபில் வந்து அவங்க ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க குழந்தைங்களுக்கு, மற்ற குழந்தைங்களுக்கு. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, த யங் சீகல் டிட் நாட் ஈட், எப்போ இருந்து அது சாப்பிடலை. சின்ஸ்னா எப்போ இருந்து, ஃப்ரம் விச் டைம், ஃப்ரம் விச் பாயிண்ட் ஆஃப் டைம் த யங் சீகல் நாட் ஈட். இப்படி தான் புரிஞ்சுக்கணும், எந்த டைம்ல இருந்து அது சாப்பிடல. ஸோ டியூரேஷன் சொல்கிறது எஸ்டர்டேவா, இல்லை ப்ரீவியஸ் நைட்டா, இல்லை ப்ரீவியஸ் நைட் ஃபாலா, இல்லை 48 ஹார்ஸா. ஸோ 48 ஹார்ஸ் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா அந்த 2 days முன்னாடி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ 48 ஹார்ஸ் கிடையாது. எஸ்டர்டே சொல்கிறது ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ எஸ்டர்டேயும் மோஸ்ட்லி உங்களுக்கு வராது, ஆன்சரில் வராது. ஸோ ஆப்ஷனில் வேறு இருக்குது, ப்ரீவியஸ் நைட் இருக்குது, ப்ரீவியஸ் நைட் ஃபால் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ப்ரீவியஸ் நைட் ஃபால் தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரோஸ் லைன்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க பாருங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை பிளேசிங் த வான் ஆன் இஸ் லெஜ். லெஜ்னா அதோட ஷெல்டர் மாதிரி ஒரு பிரிக் வெர்டிக்கல் சர்ஃபேஸில் பிஞ்சாயிருக்கும், அதுதான் லெஜ், அதில் தான் அது தங்கியிருக்கும். ஸோ அந்த சன் வந்து ஒன்ஸ் வந்து ரைஸ் ஆகி ஹீட் வந்தோடனே அதுக்கு வந்து அந்த ஹீட் வந்து இந்த பறவை வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலையிலே எழுந்திரிக்கிறோம்னா அந்த சன் நம்ம மூஞ்சில் எப்படி ஒரு மாதிரி ஒரு வார்ம் கொடுக்கும், அந்த மாதிரி இது வார்ம் கொடுக்குது. இந்த வார்ம் கொடுக்குறதுனா இதுக்கு ஒரு வீக்னஸ் ஃபீல் ஆகுது. அது எதனாலனா, he felt the heat because he had not eaten since the previous nightfall. இதுதான் ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து ப்ரீவியஸ் நைட்ஃபால்ல இருந்து அது சாப்பிடல. ஸோ we can go for the next question. Who has contributed more in level for young seagulls first flight? ஸ்டோரி ஃபுல்லாக படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ யங் சீகல்ஸோட என்ன ப்ராப்ளம்னா அதெல்லாம் பறக்க முடியல. தட் மீன்ஸ் இந்த ஃபியர் தான் அதோட மெயின் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இதை முறியடித்து யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களோட ரிலேஷனில் அதை யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா அது அப்சல்யூட் 100% யங் சீகல் மதரோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது. அது ஒரு டஃப் டெசிஷன் எடுக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீகல் பறந்துருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஃபிஷ்ஷை வந்து என்ன சொல்கிறது, இங்கே தான் யங் சீகல் இருக்குன்னா அது ஏற்கனவே வந்து இட் வாஸ் ஸ்டார்வேஷன், ஹங்க்ரியில் ரொம்ப ரொம்ப பசியாக இருந்திருக்கும். இங்கே அந்த மதர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். பட் வந்து அது காமிக்கும் தான், பட் டிஸ்டன்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், காமிச்சு இப்படியே பறக்கும். ஸோ பசி தாங்க முடியாமல் இதை அப்படியே ஜம்ப் அடிச்சிடும். ஸோ இங்கே அந்த இனிஷியல் அந்த அந்த காஸ் ஆஃப் த ஃப்ளையிங் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து யார் ரீசன்னா, அந்த மதர் வந்து அந்த ஃபிஷ் எடுத்தது தான் ஃபஸ்ட்டு ரீசன், இல்லைன்னா இது டைவ் அடிச்சிருக்காது. ஸோ இந்த ஆக்ஷன் இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, யங் சீகலோட மதருக்கு தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் அந்த ப்ரோஸ் இதில் பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. கா 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 ஹீ கிரைட். கா 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 சொல்கிறது இந்த யங் சீகலோட க்ரையிங் சவுண்டு. பெக்கிங், அது கேட்குது, அம்மா கிட்ட வந்து கேட்குது, ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே காவுலோன்னு சொல்லி அது ஸ்க்ரீம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்டன் டைம் அப்புறம் அந்த யங் சீகல் ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் கத்துது. ஏன்னா வந்து ஏன் அது கத்துதுன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அது நியரை வர 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 எங்கே இருக்குன்னா அந்த பேர்டுக்கு, தட் மீன்ஸ் யங் சீகலுக்கு ஆப்போசிட்டாக மதர் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது பண்ணோடனே என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன சொல்கிறது, பசி தாங்க முடியாமல் வர வழியே இதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டைவ். ஸோ இதுதான், இந்த சீன் தான் வந்து இந்த ப்ரோஸ் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு மதர்ஸோட
கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது யங் சீகிள் பறக்கிறதுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஆஃப்டர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சீகிள் ரெஸ்ட் ஓவர் டேஷ். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதோட மதர் வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு ஃப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த பேர்டு வந்து ஃப்ளை மீன்ஸ் விங்ஸ் இது பண்ணி ஃப்ளை ஆனதுக்கப்புறம் அது ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ரெஸ்ட் பண்ணும், ஒரு ஏரியாவில் ரெஸ்ட் பண்ணும். அந்த ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரோஸ் கரெக்டாக படிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ரிட்ஜஸ் கிடையாது, அதே மாதிரி ரிட்ஜஸ் கிடையாது, ப்ளூ ஓஷன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. ஆன்சர் வந்து க்ரீன் சீயா இல்லை க்ரீன் ஓஷனாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, he dropped his legs to stand on the green sea. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ green sea தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். how many siblings do young seagull has? ஸோ யங் சிப்ளிங்ஸ் சொல்கிறது நம்ம என்ன சொல்லணும், கூட பிறந்தவங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எவ்வளோ சிப்ளிங்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆன்சர் இஸ் 2 brother and 1 sister. அதான் ஆன்சர், 2 brother and 1 sister. ஸோ இதுலேயே பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ ஸ்லைட்ஸில் ஸ்டெப் அவுட் ஆஃப் த பிரிக் ஆர் த லெட்ஜ், he closed one eye falling asleep. He saw his 2 brothers and his sister lying on the plateau. ஸோ இதுலேயே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2 பிரதர் ப்ளஸ் 1 சிஸ்டர் இருக்காங்க. அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து 2 பிரதர் அண்ட் 1 சிஸ்டர். So next, but when she was just opposite to him, abreast of the dash, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த தாய்ப்பறவை வந்து அதோட ஆப்போசிட் சொல்கிறது, அந்த லெட்ஜ் இருக்குல்ல, இது ஸ்டே பண்ண லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இது பறந்து வந்து அந்த ஃபிஷ்ஷை காமிக்குது. இதுதான் சீன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம், இதோட ஆப்போசிட். அப்ரெஸ்ட்னா சைட் பை, பேரலல் ஆஃப். இது எதுக்கு பேரலாக அது இருக்கு? லெட்ஜுக்கு தான். ஏன்னா லெட்ஜில் தான் அந்த எக்ஸீகள் இருக்கு. ஸோ இதுக்கு பேரலாக தான் அது இருக்கு. ஸோ கிரீன் ஃப்ளோர் இல்லை, பிளாட்டோ இல்லை, கிளிஃப் இல்லை. ஆன்சர் வந்து லெட்ஜ். ஸோ இதுலேயே நம்ம பார்க்கலாம், அப்ரெஸ்ட்னா நெக்ஸ்ட் டு ஆர் லெவல் வித் சம்படி. லெவல்னா ஒரே டைரக்ஷனில். ஸோ நீங்கள் பேரலல் நான் சொன்னல. ஸோ கா 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 ஹி கிரைட். ஸோ அது மாதிரி காவும் அது க்ரை ஆகுது. ஹிஸ் மதர் picked up a piece of fish and flying across to him, but she was opposite to the him abreast of the ledge. இதுதான் ஆன்சர். What sort of action did seagull do and ஒரு வரும் do to turn his family's attention towards him to feed him? நம்ம ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அது 20 மினிட்ஸ் வந்து ப்ரீவியஸ் நைட் ஃபாலே அது சாப்பிடாம இருந்திருக்கு. அது யாருமே கண்டுக்கல. இது வந்து ஒரு லெஜ்ல இருக்கு, ஆப்போசிட் இது உள்ள பிளாட்டோவில் வந்து மற்றவங்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இது என்ன ஆக்ஷன் பண்ணி அவங்கள வந்து கவனத்தை வந்து திசை திருப்பு, தனக்கு சாப்பாடு வேணும்னு வந்து எப்படி அதை காமிக்குது, எனக்கு வேணும்னு சொல்லி என்ன சொல்லுதுன்னா, அதுதான் அந்த ஆக்ஷன் கேட்டிருக்கு. என்ன ஆக்ஷன் பண்ணி அதோட ஃபேமிலியை வந்து அதுக்கு டைவெர்ட் பண்ணி தன்னுடைய இடத்துக்கு அதை டைவெர்ட் பண்ணுது. என்ன ஆக்ஷன் பண்ணி அவங்க ஃபேமிலியை அதுக்கு டைவெர்ட் பண்ணுது? ஸோ ஆன்சர் என்னன்னா காகா கிரைட் கிடையாது. காகா கிரைட் எப்போ வரும்னா, அந்த ஃபிஷ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரப்போ ககா சத்தம் வரும், அது கிடையாது. ஸ்க்ரீமும் கிடையாது. ஸ்க்ரீம்னா அழுவுறது கிடையவே கிடையாது. இந்த இதில் எங்கேயுமே அந்த பேர்டு அழுதுருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்கோல்டட். எந்த ஒரு குழந்தையும் பேரண்ட்ஸை ஸ்கோல்டு பண்ண மாட்டாங்க, அது வந்து ஸ்கோல்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஆன்சர் pretend to fall asleep. ஸோ அந்த பேர்டு என்ன பண்ணுன்னா, தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கால் தூக்கிட்டு
கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஆக்ட் பண்ணாச்சும் ஃபேமிலி நம்மளை பார்க்குறாங்களா, அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி அந்த விஷயத்த இது பண்ணும். ஸோ ஹீ ஸ்டெப் ஸ்லோலி அவுட் ஆஃப் லிக்லிட் ஸ்டாண்டிங் ஆன், நான் சொன்னால ஒன் லெக்ல ஸ்டாண்ட் பண்ணி லைக் ஹிட்டர் அண்டர் ஹிஸ் விங். ஸோ ஹீ க்ளோஸ்ட் ஒன் ஐ then pretended to be falling asleep. pretendedனா அது ஆக்ட் பண்ணுது, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆனாலும் அவங்களோட ஃபேமிலி யாரும் அவங்கள நோட்டீஸ் பண்ணல. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இங்க தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ வாட் இஸ் த இனிஷியல் ட்ரிகர் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். இந்த கொஷின் தான் ஏன்னா வந்து எதை வந்து அதை வந்து பறக்கிறதுக்கான ஒரு ஊந்துதல் எதை இது ட்ரிகர் பண்ணி இது பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பர்சீவரன்ஸ் சொல்கிற ஆப்ஷன் வராது. ஏன்னா வந்து அது பர்சீவரன்ஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த ப்ரோஸ் ஃபுல்லாக பார்க்குறப்ப அது ஃப்ளை பண்ணவே ட்ரை பண்ணாது. அதுதான் வந்து பர்சீவரன்ஸ் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் அப்படி எதுவும் அது பண்ணியிருக்காது. இஸ் கரேஜ் டு பீட் இஸ் இனிஷியல் ஃபியர். ஆமாம் இது வந்து அது வந்து பயத்தை போக்கியா டைவ் அடிக்கும். கரெக்டு தான், வெயிட் பண்ணுங்க. இது ஒரு ஆக்ஷன். எதனா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எஃபெக்டுக்கான ரிசல்ட் தான் இது. ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதனால அதோட ரிசல்ட் என்னது, பீட் த இனிஷியல் ஃபியர். ஸோ இது ரிசல்ட் தவிர இது ட்ரிகர் கிடையாது. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ட்ரிகர் எதை ட்ரிகர் பண்ணியிருக்கு, ஹிஸ் ஸ்டார்வேஷன் வித் மிக்சட் வித் மேட்னஸ். இதுவும் என்ன சொல்றது, ரீசன் சொல்லலாம். பட் இது ட்ரிகர் பண்ணுச்சான்னு கேட்டா இதுவும் ட்ரிகர் பண்ணல. எது வந்து அதை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா இது வந்து, ஏன்னா நீங்க ஸ்டோரி ஃபுல்லாவே படிச்சிருந்தா அது எப்பவுமே ஹங்கிரியா தான் இருந்திருக்கும். ஏதாவது சாப்பிட்றதுக்காக அது ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தவிர இது இனிஷியல் ட்ரிகர் கிடையாது. ஒரு ட்ரிகர் சொல்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயம். அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் அதான் கேட்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இஸ் மதர்ஸ் அஃபெக்ஷனட் ஆக்ஷன்ஸ். இங்கே அஃபெக்ஷனட் ஆக்ஷன்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒன்ஸ் அந்த மதர் வந்து அந்த ஃபிஷ்ஷை காமிக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக டைவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இனிஷியல் ட்ரிகர். இதுதான் காசாக இருக்குது அது பறக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இது ஃபிஷ்ஷை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இது பசி தாங்க முடியாமல் இது டைவ் அடிக்குது. ஸோ வந்து ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நீங்கள் ஆப்ஷன் சி சொல்லலாம், ஆப்ஷன் சியும் கன்சிடரபிள் கரெக்டில் வச்சுக்கலாம். பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் சொல்கிறது ஆப்ஷன் டி. ஸோ ஹீ வெயிட்டட் ஃபார், நான் ஆன்சரில் இருக்கு பாருங்க, ஹீ வெயிட்டட் அ மூமெண்ட் இன் சர்ப்ரைஸ் wondering why she did not come near. Once he passed by, he heard the squeeze of her wings. So her mother swooped upwards. So maddened by the she made a hunger, he dived at the fish. இதுதான் நீங்க பார்க்கணும். எப்போ டைவ் ஆச்சு, இது எதனால ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த ஏன்னா வந்து அதோட அம்மா வந்து ஒன்ஸ் அந்த ஃபிஷ்ஷை நேராக கொண்டு வந்தோடனே பசி தாங்க முடியாமல் ட்ரிகர் ஆகி டைவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், பிகாஸ் தி இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் லியாம் ஹோ ஃப்ளஹர்ட்டி. ஸோ நம்ம அந்த ப்ரோ ஸ்டார்டிங் மீன்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம், ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சொல்கிற இந்த ப்ரோஸ் எழுதுனது வந்து லியாம் ஹோ ஃப்ளஹர்ட்டி. எப்போவுமே நீங்கள் ப்ரோஸோ பயிற்சியோ இல்லை நீங்கள் படிக்கிறப்ப அதோட ஆத்தரும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா கொஷின் எப்படி வேணாலும் வரும். சின்ஸ் இங்கே நிறைய பேர் என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, தமிழில் மீன்ஸ் போர்ஷன் அதிகமாக இருக்குது, இங்கிலீஷில் போர்ஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ஷன் கம்மியான கொஷினோட அந்த பெனிட்ரேஷன் டென்சிட்டின்னு சொல்கிறது அதிகமாக இருக்கும். டஃப்னஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாமே A to Z படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க. கரெக்ட் இல்லை, கொஷினை நல்லா படிங்க. இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் லியாம் ஹோ ஃப்ளஹர்ட்டி. லியாம் ஹோ ஃப்ளஹர்ட்டி வாஸ் அன் ஐரிஷ் நாவலிஸ்ட். ஆமாம், அவங்க ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், மேஜர் ஃபிகர் இன் ஐரிஷ். ஆமாம், இது கரெக்டு தான். He was a founding member of the Communist Party of Ireland. அதுவும் கரெக்டு தான். He spent most of his time traveling and living in overspots. ஆப்ஷன் டியும் கரெக்ட் தான். ஸோ இங்கே பாருங்க, a native Irish speaker from the Gaeltacht of Flaherty wrote almost exclusively in Irish. இது தப்பு. ஆக்சுவலாக அவர் ஐரிஷ் ஒரிஜினாக இருந்தாலும் அவர் மோஸ்ட் ஆஃப் அவரோட படைப்புகள் வந்து இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பார். அதிகமான
லிட்ரேச்சர் இங்கிலீஷில் எழுதியிருப்பாரு. ரொம்ப கம்மியானது தான் ஐரிஷில் எழுதியிருப்பாரு. ஸோ ஆன்சர் சொல்கிறது ஆப்ஷன் சி. சி தான் என்னன்னா இன்கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்குமே. லியாம் ஃப்ளஹர்ட்டி வாஸ் அன் ஐரிஷ் நாவலிஸ்ட். இது கரெக்டு தான். கம்யூனிட்டி மெம்பர் ஆஃப் பார்ட்டி ஆஃப் ஐலண்ட் கரெக்டு தான். ஸோ wrote almost exclusively in English except a short number of short stories in ஐரிஷ். ஸோ இங்கே கொஷினில் பாருங்க, அவங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதிகமாக ஐரிஷில் எழுதுற மாதிரியும் கம்மியான ஸ்டோரிஸ் வந்து இங்கிலீஷில் எழுதுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் வந்து ரிவர்ஸ், வைஸ் வெர்ஸா. செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 9. Who were producing a high-pitched and piercing voice or sound towards young seagull? யங் சீகலுக்கு டுவர்ட்ஸ் வந்து எது வந்து என்ன சொல்றது, ஹை சவுண்ட் வந்து கொடுத்துச்சு, ஹை பிச்சுடு சவுண்ட். ஸோ ஆன்சர் வந்து மதர் அண்ட் ஃபாதர். யங் சீகளோட மதர் அண்ட் ஃபாதர் தான் வந்து ஹை பிச் சவுண்ட் கொடுத்துருச்சு. ஸோ பார்க்கலாம். ஈவன் வென் ஆஃப் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் லிட்டில் சிஸ்டர் ஹூஸ் விங்ஸ் வேர் ஷார்ட், அவங்க ஃப்ளை பண்ணாங்க. ஹி ஃபெயில் டு மஸ்டர் அப் த கரேஜ். His mother and father had come around calling to him shrilly. Shrillyனா என்னன்னா ஃபியர்ஸ்ஃபுல் சவுண்ட். ஃபியர்ஸ்ஃபுல் சவுண்ட். ஷ்ரில்லியை தான் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹை பிச்சுடு அண்ட் பியர்சிங் வாய்ஸ் சவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் இது சில்லி. ஷில்லி தான். யார் ஷில்லி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா யங் சீகளுக்கு டுவர்ட்ஸ் வந்து அவங்களோட மதர் அண்ட் ஃபாதர் தான் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 10 போகலாமா? போகலாம். வாட் மேக்ஸ் த என்டையர் யங் சீகல்ஸ் ஃபேமிலி ஃபார் மாக்கிங் சீகல்? இங்கே வந்து யங் சீகலை தான் அவங்க மார்க் பண்ணாங்க. ஸோ யங் சீகல். ஸோ ஏன் வந்து எல்லாருமே அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க? ஸோ அதுதான் என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஹிஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இங்கே வந்து ஃபிசிக்கல் அப்பியரேஷன் பற்றி பேசவே இல்லை ப்ரோஸில். ஹிஸ் இன்னெபிலிட்டி டு ஃப்ளை. அப்புறம் ஹிஸ்ட்ரிலின்னு சொல்கிறது இங்கே சவுண்டை குறிக்குதா? கண்டிப்பாக ஏவும் கிடையாது, டியும் கிடையாது. இன்னேபிலிட்டி டு ஃப்ளை அதுக்கு பதில் வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது பயத்தால தான் பறக்க முடியல. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பார்த்துடலாம். இன் சி ஹிஸ் ஓல்டர் பிரதர் கேட்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஹியரிங்னா ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் ஸ்டாண்டிங் ஆன் ரேக். And all the morning the whole family had walked about on a big plateau midway down the opposite cliff. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் கிளிஃப். லாஃபிங் அட் ஹிஸ் கவர்டைஸ். கவர்டைஸ்னா பயந்தாங்க, ஒரு ஃபியர். அந்த ஃபியரை பார்த்து குடும்பமே சிரிக்குது. ஸோ ஆன்சர் இஸ் கவர்டைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் மேக்ரெல். மேக்ரெல் சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிஷ், ஒரு டைப் ஆஃப். இந்த ப்ரோஸ்லேருந்து மேக்ரெல் சொல்கிறது ஒரு வேர்டு வந்திருக்கும். நீங்கள் ப்ரோஸ் ஃபுல்லாக படிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்ரெல்னா என்னன்னு கேட்குறாங்க. மேக்ரெல் இஸ் நதிங் பட் என்ன ஆன்சராக கூட நினைக்கிறீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சி ஃபிஷ் வித் a strong taste often used as a food. இதுதான் வந்து மெக்கரலோட மீனிங். க்ளோசரி பார்த்துடலாம். க்ளோசரியும் அதான் கொடுத்துருக்காங்க. sea fish with a strong taste often used as food. ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ளோசரியும் படித்து தான் ஆகணும். க்ளோசரியும் கொஷின்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். where the young seagull slept at the whole night. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் நைட் ஃபால் ஃபுல்லாகவே அது எங்கே தூங்கிட்டு இருந்துருச்சு, தட் மீன்ஸ் எங்கே தூங்கியிருக்கு சொல்லி கொஷின் வந்திருக்கு. கண்டிப்பாக பிளாட்டோ கிளிஃப் கிடையாது. ஏன்னா பிளாட்டோ கிளிஃப் இந்த என்ன சொல்கிறது, இந்த பிளாட்டோ அண்ட் கிளிஃப் வந்து ரெண்டுமே வந்து அவரோட ஃபேமிலி இருக்கிற இடத்த குறிக்கிற இடங்கள். பட் வந்து லெஜ்ஜில் தான் அது இருக்கும். ஸோ இதை முன்னாடியே இந்த லெட்ஜ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ லெட்ஜ்னா a narrow shelf that juts out from a vertical surface. a narrow shelf that juts out from a vertical surface. இதுதான் லெட்ஜ். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது லெட்ஜில் தான் தூங்கியிருக்கு. ஆனால் இவங்க அதுலேயும் ட்விஸ்ட் பண்ணி லெட்ஜுக்கு பின்னாடியா இல்லை லெட்ஜுக்கு கீழே இருக்க லிட்டில் ஹோலுக்கு கீழேயான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 12C.
லிட்டில் ஹோல் அண்டர் த லெட்ஜ் பார்த்துடலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். ஆமாம், அது அதோட இருப்பிடத்தோட பேரே லெட்ஜ் தான். His two brothers are flying away. Somehow attempted to flap. He became afraid. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge. நோட் பண்ணிக்கோங்க, little hole under the ledge where he slept at the night. ஸோ ஆன்சர் வந்து little hole under the ledge தான். ஸோ கொஷின் நம்பர் 13. The dirt caked straw nest. இந்த dirt caked straw nest தான் அந்த பிளேஸ் வந்து எதோட பிளேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யங் சீகல் பார்ன் ஆன பிளேஸா, இல்லை யங் சீகல்ஸோட சிப்ளிங் பார்ன் ஆன பிளேஸா, இல்லை ரெண்டுமே யங் சீகல் அண்ட் ஹிஸ் சிப்ளிங்ஸ் ரெண்டுமே பார்ன் ஆன பிளேஸ்னா ஆப்ஷன் சி. இந்த டர்ட் கேக்ட் ஸ்ட்ரா நெஸ்ட்ல தான் யங் சீகலும் சரி அதோட சிப்ளிங்ஸும் சரி அங்கே தான் பார்ன் ஆனாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், இதில் பாருங்க, he had searched every rooting among the rough dirt cake straw where he and his brother and sister had been hatched. Hatchedna born da. Okay, so next question. Dash was preening the feathers on its white black. Preening சொல்றது clean பண்றது. எது வந்து அதோட feathers வந்து back clean பண்ணுறதுனா யங் சீகலோட ஃபாதர் தான் cleaning பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கொஷின் நம்பர் 15 வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். வாட் இஸ் த தீம் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்? ஸோ ரொம்ப தீம் பற்றின கொஷின்ஸ் ரிவால்வ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆன்சருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுலேயுமே, பட் அப்ராப்ரியேட் ஆன்சரும் நம்ம பார்த்துடலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இங்கே வந்து ஃபிட்டாக இருக்கவங்க சர்வைவ் ஆக முடியும்னு சொல்கிற மாதிரி கருத்துக்கள் இல்லை எங்கேயுமே வந்து டேரெக்டாக மென்ஷன் ஆகும். ஸோ பி கிடையாது. மேக் ஹே வைல் சன்ஷைன். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்பே அதை யூஸ் பண்ண அந்த மாதிரி கிடையாது. ஆன்சர் ஏ இல்லைன்னா சி இருக்கும். நீட் டு ஹேவ் கரேஜ் டு டூ ரிஸ்கி திங்ஸ். ரிஸ்கி திங்ஸ் பண்ண கரேஜ் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பேர்டுக்கு ஃப்ளை பண்ணுறது ஒரு ரிஸ்கி திங்கே கிடையாது. அது இன்பார்ன் நேச்சர். ரிஸ்கி சொல்றது தன்னோட எல்லைக்கும் மீறின விஷயம் பண்றதா ரிஸ்கி திங்ஸ். ஸோ அதை பத்தி இங்க ரிஸ்கி திங்ஸ் வச்சுலாம் சொல்லல அவங்க. நீட் டு கரேஜ் டு டூ டாஸ்க் தான் அப்படிதான் வரணும். ஸோ ஏவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெசசரி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நீங்க கேட்கலாம், எப்படி சார் நெசசரி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றப்ப அதுக்கு பசி இருக்கும்போது தான் அது பறக்கவே ஆரம்பிச்சுது. அது பசி இருந்து வேற வழி இல்லை. இந்த மீன்ஸ் அம்மா அந்த பேர்டை வந்து தூக்கிட்டு வராங்க, அதை டைவ் பண்ணி சாப்பிட்டாதான் தான் பசியை அடைச்சி உயிர் வாழ முடியும்னு சொல்ற அந்த சிச்சுவேஷன், அந்த நெசசிட்டி இருந்ததுனால தான் அது பறக்கவே முடிஞ்சுது. ஸோ ஆன்சர் வந்து இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளை ஊந்தி தள்ளி வச்சு நம்மள அது பண்ண வைக்குது. ஸோ நெசசரி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ ஐ திங்க் நான் 15 கொஷின்ஸ் இங்கே வந்து நான் ஷோ பண்ணி அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்களும் பேரலாக அதை எழுதி சால்வ் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் ஸ்கோர்ஸை வந்து தயவு செஞ்சு யூடியூப் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்கோர், எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கோர் 13+ அபவ்னா நீங்கள் எக்ஸலண்ட்டாக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிட்டு இருங்க. உங்கள் ஸ்கோர் 10 and above ஆனால் கண்டென்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, பட் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி ஏரியாஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்கோர் 6 to 10 இருந்தால் கண்டென்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் டெப்த் லேர்னிங் பண்ணலைன்னு அர்த்தம். 6க்கும் கீழே இருந்தால் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ரஃப்பாக தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ லேர்ன் பண்ணலை. ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ். இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் இது செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எங்கெங்கே நம்ம லேக் ஆகிறோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஸ்கோர்ஸ், நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்குறீங்கன்னு சொல்கிறத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க. விஷிங் யூ கிரேட் சக்ஸஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.